மதிமுகவை உடைக்க முயற்சிக்க மேற்கொண்ட யுத்திகளை பயன்படுத்தி தேமுதிகவை சிதைக்க திமுக முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதிமுகவை உடைக்க பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் வழங்குவதாக திமுக பேரம் பேசியதாக கூறிய வைகோ, தேமுதிகவை உடைக்க கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் திமுக இறங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ இதனை தெரிவித்தார். தேமுதிக முதல்ல தங்கள் பக்கம் கூட்டணிக்கு சேர்க்கிறதுக்கு முயற்சித்தாங்க. இந்த எம்எல்ஏக்களோட முன்கூட்டியே பேசியிருந்தா அவருக்கு தெரிய போய் தான் இவர்கள் நம்ம கட்சியை சிதைக்க நினைக்கிறாங்கன்னு அதே முயற்சி தான். முன்பு என்ன செஞ்சாங்களோ அதே தான் இப்போ செஞ்சாங்க. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. 4 மாவட்ட செயலாளர்கள் போகிறாங்க. என் கட்சி அதை விட முன்ன விட நல்லா இருக்குது. ஆகையினால் இப்போ 4-5 பேரை இவர்கள் இப்படி கட்சியில் இழுத்து கொண்டு போகிறதுனால தேமுதிகவுக்கு எந்த சேதமும் கிடையாது. டிஎம்கே ஹஸ் பீன் தரலி எக்ஸ்போஸ்ட். ரொம்ப டர்ட்டி மீன்ஸை வச்சுக்கிட்டு போய் முயற்சி பண்ணுறாங்கிறது டிஎம்கே ஹஸ் பீன் எக்ஸ்போஸ்ட். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் வைகோவை போன்று திமுக மீது குற்றம் சாட்ட மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மறுப்பு தெரிவித்தார். இது தேமுதிகவின் உட்கட்சி பிரச்சனை என்றும் தேமுதிகவை திமுக உடைப்பதாக தான் நினைக்கவில்லை என்றும் திருமாவளவன் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இதனை தெரிவித்தார். நான் அப்படி எந்த யூகமும் சொல்ல முடியாது, யூகத்தில் சொல்ல முடியாது. தேமுதிகவில் நடக்கிற இந்த குழப்பங்களுக்கு இன்னொரு கட்சிதான் காரணம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. இது உட்கட்சி விவகாரம்.